ஸோ இன்ஸ்டன்ட்னா 2 minute மேகி நூடுல்ஸ் மாதிரி இல்லை, பட் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை 5 வருஷம் பண்ண வேண்டிய விஷயத்த அசால்ட்டா 2 மாசத்துல 3 மாசத்துல முடிச்சிட வேண்டியது. ஸோ அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்ட். யாரெல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், யாருக்கெல்லாம் இந்த தகுதி இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுனால வர சாதக பாதகங்கள் என்ன என்ன அப்படின்றது செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் செய்வது எப்படி, இது மூணாவது பாயிண்ட். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஈர்ப்பு விதியில நம்மளுக்கு ஒரு லட்சியம் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, ஒரு தேவை இருக்கு. நம்ம எண்ணத்தையும் அதன் மேலேயே வைத்து ஆஸ்க், பிலீவ், ரிசீவ், அதை பத்தின அஃபர்மேஷன்ஸ், விசுவலைசேஷன்ஸ் இதெல்லாம் பண்றோம். இப்போ கிராட்டிடியூட் காமிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். அது அப்படியே ஒரு 3 மாசத்துலயோ ஒரு 6 மாசத்துலயோ ஒரு வருஷத்துலயோ எப்படியோ நம்ம வாழ்க்கையில அது சம்பந்தமா சில விஷயங்கள் நடந்து கடைசியில நினைச்சதை நம்ம அடைஞ்சிடறோம். ஓகே, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல இன்னும் நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்மளையே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லயே இன்னொரு கூட்டம் தனியா இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டட் கூட்டம். அது கொஞ்சம் ரேஞ்ச், ஒரு அடுத்த ரேஞ்ச் இருக்கிற மக்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன். அவங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு 1 வருஷம் 6 மாசம் இல்ல அப்படிலாம் டைம் எடுத்துக்க மாட்டாங்க. டக்கு அப்படின்னு நான் சொன்னா உடனே அது எனக்கு இந்த கையில் எனக்கு ஒரு ஆப்பிள் வேணும், டக் ஒரு ஆப்பிள் இல்ல, அந்த இன்ஸ்டன்ட் கிடையாது. பட் ஒரு ஒரு தொழில் தொடங்குறீங்க, 1 வருஷம் ஆகுது அந்த தொழிலை கரெக்டா அந்த தொழிலை ஆரம்பிச்சு அதை மார்க்கெட்ல நிலை நிறுத்தி லாபம் வர வச்சு ஸ்டடி ஆக்குறதுக்கு ஒரு 1 year 2 year ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 1 வருஷம் 2 வருஷம் போட வேண்டிய உழைப்பையோ இல்ல அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சியிலையோ சும்மா ஒரு 2 மாசம் 3 மாசத்துலயே வேலையை முடிச்சிருவாங்க. அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இன்ஸ்டன்ட்னா 2 minute மேகி நூடுல்ஸ் மாதிரி இல்லை, பட் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல 5 வருஷம் பண்ண வேண்டிய விஷயத்த அசால்ட்டா 2 மாசத்துல 3 மாசத்துல முடிச்சிட வேண்டியது. ஸோ அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், யாருக்கெல்லாம் இந்த தகுதி இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுனால வர சாதக பாதகங்கள் என்ன என்ன அப்படின்றது செகண்ட் பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் செய்வது எப்படி, இது மூணாவது பாயிண்ட். இதை மூணே நம்ம பார்ப்போம். ஸோ யாருக்கு இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவன் ஒருவன் தன்னுடைய எண்ணம், சொல், செயல், தன்மை அனைத்தையும் நேர்கோட்டில் வைத்து கையாளும் பக்குவத்தை அடைந்து விட்டானோ அவனாலதான் இதை பண்ண முடியும். இப்போ நம்ம சில பேர் ஏன்னா என்னோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப வருது, இப்படிலாம் நிறைய பேர் சொல்றோம்ல, அவங்களுக்குலாம் இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷன் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், சிறப்பாக என்னோட எண்ணத்தை எல்லாம் என்னால் கட்டுப்படுத்த முடியுது, என்னுடைய சிந்தனையை ஒரே பக்கம் குவிக்க முடியுது, என்னோட தன்மையை என்னால் கொஞ்சம் நல்ல தன்மையில என்ன வச்சுக்க முடியுது அப்படின்ற ஏதோ அதை கொஞ்சம் கைவர பெற்றவர்கள் யாரோ அவர்னால மட்டும்தான் இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். மற்றவங்க பண்ண முடியாது. இது மற்றவங்க பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு நல்ல பயிற்சி அமையும், நல்ல பயிற்சி. அதை பண்ண இன்னும் உங்களுக்கு சீக்கிரம் அந்த பயிற்சி உங்களுக்கு வரும். ஸோ அது ப்ராக்டிஸ் ஆகிடும். பட் ஜென்ரலாக இது ஆல்ரெடி இந்த எண்ணம், சொல், செயல், தன்மை இதோட பல்ஸை யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எவன் ஒருவன் காலத்தை கடந்திருக்கானோ, லைக் என்னன்னா காலத்தை கடப்பது அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, டைம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு செகண்டும் போயிட்டே இருக்கு இல்லையா, இந்த டைம் உங்களால கவனிக்க முடியுதா? இந்த டைம் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு கட்டத்துல இது எதுவுமே இல்லாம போயிடும், ஒரு சைலன்ஸ் வரும், காலமின்மைன்னு வரும். தியானத்துல நீங்க இப்போ சில பேர் தியானம் பண்ணும் பொழுது தியானம் பண்ணி கண்ணை திறந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் போயிருக்கும். 1.5 மணி நேரம் நீங்க அதே இடத்துல உட்காந்து கண்களை மூடிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்னமோ ஒரு 10 நிமிஷம் ஐ திங்க் நான் ஒரு 15 minutes மெடிடேஷன் பண்ணேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். காலத்தை கடப்பது, டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. நீங்க ஏதோ கவனத்துல விடல, நீங்க கவனமா போக்கஸ்டா தான் இருந்தீங்க, தவத்துல உங்க மூச்சு மேல கவனம் வச்சுதான் இருந்தீங்க.
அப்போ உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆன மாதிரி தான் நீங்க நினைச்சீங்க. ஆனா 1.5 மணி நேரம் இருக்கு. காலத்தை கடந்து அந்த டைம் அப்படின்ற அந்த அந்த டைம்ன்ற கான்செப்டை தாண்டின அந்த ஒரு பக்குவ நிலை அடையிறீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜை யாரெல்லாம் அடைஞ்சிருக்கீங்களோ அட்லீஸ்ட் சின்ன லெவல்ல உட்காந்து நான் 4 மணி நேரம் அப்படியே டைம் போறதே தெரியாது அந்த மாதிரி நான் மெடிடேஷன் பண்ணுவேன், அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இல்லை. பட் சின்ன சம்பவம் ஏதாவது சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கணும், ஒரு ஒரு காலத்தை கடந்த எக்ஸ்பீரியன்ஸ். டைம் எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்ற அதை மேனுவலா உங்களால அந்த அதை அந்த அந்த காலத்தை கடந்து போகும் அந்த கவனத்தை உங்களால யாரால செய்ய முடியுதோ அவங்க தான் இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷனை செய்ய முடியும். ஸோ இப்போ 2வது பாயிண்ட் என்னன்னா, இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னா, பொதுவாக இப்போ நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது இதை நான் ஏன் பண்றேன், இந்த 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 விஷயம் எனக்கு எதுக்கு வேணும், இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சொல்றீங்க எனக்கு இது ஏன் வேணும் தெரியுமா, இது கிடைச்சா நான் எப்படிலாம் சந்தோஷமா இருப்பேன் தெரியுமா, இது எந்த மாதிரிலாம் இருக்கணும் தெரியுமா, இது எப்படிலாம் அமையணும் தெரியுமா, கூட இதை நான் என்ஜாய் பண்ணும்போது என் கூட யாரெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா, இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க பிரபஞ்சத்தில் கொடுக்குறீங்க. பிரபஞ்சமும் நீங்க முன்னாடி கொடுத்த ஒரு டீட்டெயிலும் ஒரு 2 நாள் கழிச்சு நீங்க கொடுக்குற டீட்டெயிலும் ஒரு கான்ட்ரடிக்ஷனா இருந்தா அந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லும், நீ முன்னாடி அப்படி ஆசைப்பட்ட இப்ப இந்த மாதிரி ஆசைப்படுற, இதனாலதான் எனக்கு அதை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து கிளாரிஃபை பண்ணு. நம்மளுக்கு அந்த சிந்தனைகள் மூலமாக நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும், நம்ம அதெல்லாம் செய்யறோம். இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, அது ஏதோ ஒரு இன்னொரு விஷயத்த கான்ட்ரடிக்ட் பண்ணுது அப்படின்னு இந்த பிரபஞ்சம் வந்து எடுத்து சொல்லுதுல்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான், இதனால என்ன நடக்குமோ நீ பாத்துக்கோ, நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு, நீ பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேன், நீ கேட்ட நான் கொடுத்தேன் அவ்வளவுதான். பிரபஞ்சம் இந்த மாதிரி உங்க கூட டீல் பண்ண ஆரம்பிச்சோம். இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்றவங்க கூட பிரபஞ்சம் இப்படிதான் டீல் பண்ணும், நீ கேட்ட நான் கொடுத்தேன் அவ்வளவுதான், இதுக்கு மேல இதனாலதான் அப்படி ஆச்சு அதனாலதான் அப்படி ஆச்சு அதெல்லாம் உன் பிரச்சனை என் பிரச்சனை இல்லை. பட் இதே ஜென்ரலான மேனிஃபெஸ்டேஷன் பண்றவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எடுத்து சொல்லும், அவங்களுக்கு பின் மண்டியில ஒரு வாய்ஸ் கேட்கும், இதை பண்ணலாமா வேணாமா, இது பின்னாடி அந்த இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் வேலை பார்க்கும். ஆனா இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்றவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ கேட்ட நான் கொடுத்தேன் அவ்வளவுதான் டீல். அதுதான் இதனுடைய நல்ல விஷயமா தான் கெட்ட விஷயமா தான். ஸோ நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கோ அதை பொறுத்தது அது. ஸோ இப்போ 3வது பாயிண்ட், இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷனை செய்வது எப்படி. சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன். என்னன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறது எப்படி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிய போகுது. ஆர் நீங்க இது போல வேற வேற நிறைய எல்லாம் நெட்ல பார்த்துருப்பீங்க. ஓகே, பட் அப்படியா உடனே அப்ப எவ்வளவு பேர் இதை செஞ்சு டக்குன்னு இன்ஸ்டன்டா விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை அப்படி ரொம்ப சக்சஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு ரொம்ப தெரியாது வெளியே. ஏன்னா இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆக்சுவலாக அது செம்ம ஈஸி, ஆனால் அது எப்படின்னு தெரிஞ்சு அந்த பயிற்சியை நீங்கள் கரெக்டாக முடிக்காத வரைக்கும் அது ரொம்ப கஷ்டம். பட் அந்த பயிற்சியை நீங்கள் கரெக்டாக முடிச்சு அந்த 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 நாக்கை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா தென் இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஆக்சுவலி இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் டஃப் இல்லை, பட் அந்த நாக்கை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு விஷயமே. அதுதான் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அது இந்த ஒரு வீடியோவை பார்த்த உடனே இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பண்ணணும் உங்களுக்கு வராது. அது நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும், உங்களை நீங்கள் டியூன் பண்ணணும். எவன் உழைக்கிறானோ அவனுக்கு தானே கிடைக்கும், எதுவுமே ஓசியில ஈஸில எல்லாம் கிடைக்காது. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வந்து சொல்லும் பொழுது நீங்க ஜஸ்ட் யோசிச்சா மட்டும் போதும், ஆசைப்பட்டா போதும் அப்படிம்பாங்க. அப்படியாண்டு உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஆசைப்படுறதுனால எப்படி ஆசைப்படணும் தெரியுமா, ஆசைப்படுறதோடைய எப்படி ஆசைப்படணுன்றதே பெரிய பாடம் எடுக்கிறாங்கல்ல, அது போலதான் இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷனும். கேட்கறது ஈஸியா இருக்கும், டக் டக்குன்னு செஞ்சிடலாமா அப்படின்னு இருக்கும். பட் பயிற்சி பண்ணாதான் அந்த நாக்கை பிடிக்க முடியும். அதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா கெத்து, நீங்க நினைச்சதையும் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். பொதுவா ஈர்ப்பு விதியை பத்தின ஒரு விதி நம்மளுக்கு தெரியும். என்னன்னா, எவன் ஒருவன் தன்னுடைய எண்ணம் சொல் செயல் தன்மை இவை 4ஐயும் நேர்த்தியாக கையாள்கிறானோ அவனுக்கு தான் இந்த பிரபஞ்சம் அள்ளித்தரும். எண்ணம் சொல் செயல் தன்மை. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஆசைப்படுறீங்க, இன்ஸ்டன்டா டக்குன்னு இப்போ ஒன்று வேணும்னு ஆசைப்படுறீங்களா, அது என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு முதல்ல எதை ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதை தன்மைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு பொருள் நிறைய சம்பளம் வேணும் ஆசைப்படுறீங்க, நிறைய பணம் வேணும், எனக்கு மாசம் மாசம் எனக்கு லட்சக்கணக்கில் வருமானம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, அப்போ லட்சக்கணக்கான பணம்ன்றதை மாத்தி ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம், ஒரு பொருளாதார சுதந்திரம், அந்த ஃபீல்
ஃப்ரீ. எந்த ஒரு ஐயோ இத்தனாம் தேதிக்கு இந்த பணம் கட்டணும், இவனுக்கு இந்த பணம் கொடுக்கணும், ஐயோ இவ்வளவு சம்பாரிச்சாகணும் இப்படின்ற எதுவுமே இல்லாம பணம் வாட்டுக்கு வருது, நீங்க வாட்டுக்கு ஜாலியா இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஒரு பொருளாதார சுதந்திரம். ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வேணுன்றது பணம், நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறது பணம். ஆனா அந்த பணத்தை பெயர் மாற்றி பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு மாத்தி வச்சுக்கோங்க. அது ஒரு தன்மையா மாத்தி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு பணம் சொன்னா இப்ப நீங்க எது வேணா இருக்கலாம். நீங்க ஆசைப்படுற அந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் எதுக்கு வேணா இருக்கலாம். பட் அது எதுவோ அதனுடைய தன்மைக்கு மாத்தி எடுத்து வச்சிருங்க. ரெடியா எடுத்து வச்சுட்டு ஓகே இதுதான் அப்படின்னு அந்த தன்மை பொருளாதார சுதந்திரம் அப்படின்ற அந்த தன்மை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு இப்போ எண்ணம், சொல், செயல், தன்மைன்ற இந்த 4 விஷயத்துல ஃபர்ஸ்ட் எண்ணத்தை எடுக்கிறோம். சரி, டோட்டல் இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 32 செகண்ட் தான் ஆகும். ஆனா இந்த 32 செகண்டும் நீங்க அவ்வளவு நேர்த்தியா கவனமா நேர்கோட்டில் வச்சு கையாண்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்க ஜஸ்ட் 32 செகண்ட்ஸ் பாஸ். 32 செகண்ட்ஸுக்கு நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னாலே ஆர்டர் கொடுத்தாச்சு. நீங்க பிரபஞ்சத்துக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு, வந்துடும். கன்ஃபார்ம் டிக்கெட் வந்துடும். ஸோ இப்போ இந்த எண்ணம், சொல், செயல், தன்மை 8 8 8 8. எண்ணத்துக்கு ஒரு 8 செகண்டு, சொல்லுக்கு ஒரு 8 செகண்டு, செயலுக்கு ஒரு 8 செகண்டு, தன்மைக்கு ஒரு 8 செகண்ட், மொத்தம் 32 செகண்ட்ல மேனிஃபெஸ்டேஷனே முடிஞ்சு. ஸோ எப்படி அதை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 செகண்ட்ல எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண உட்காரும்போது முதல்ல உட்காந்து உங்களே அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி எண்ணங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி பாசிட்டிவ் ஆகி கிராட்டிடியூடு நன்றினோடதெல்லாம் சொல்லி என்ன வேணுன்ற இதுக்கு தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்ற அந்த விஷயத்த முடிவு பண்ணி அதை தன்மையாக மாற்றி அந்த தன்மையை உணர்ந்து அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்கள் எண்ணத்தை முழுசாக கண்ட்ரோல் பண்ணுறீங்க. 8 செகண்ட். 8 செகண்டுக்கு உங்கள் மண்டைக்குள்ளே எந்த எண்ணமும் வரக்கூடாது. கண்களை மூடி இருக்கும்போது ஒரு கருப்பு ஏரியா இருக்கா, அதுல எதுவுமே வரக்கூடாது, இமேஜ் இருக்கக்கூடாது, எதை பற்றி நீங்க சிந்திக்க கூடாது, எந்த தாட்டும் வரக்கூடாது. 8 செகண்ட், வெறும் 8 செகண்ட் பியூர் பிளாங்க். ஸோ இப்போ அடுத்த 8 செகண்ட் சொல். 8 செகண்டுக்கு எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அமைதியா இருக்கும் போதே அது ஒரு 5வது 6வது செகண்ட் வரும்பொழுதே பின்னாடி பக்கம் ஒரு டாபிக் மைண்ட் வாய்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு வாய்ஸ் உங்க மனசாட்சி பேச ஆரம்பிக்கும். பார்த்து 8 செகண்ட் எந்த எண்ணமும் வரல, இல்லை பார்த்துக்க எதுவும் இல்லை எந்த எண்ணமும் வரக்கூடாது, கண்ட்ரோல் ஏதோ ஒரு வாய்ஸ் அது நம்மளுக்கு கைடு பண்ற மாதிரியே நம்ம கூடவே இருக்க மாதிரியே வரும். ஆனால் அந்த வாய்ஸ் ஒன்று வரும்ல, அந்த வாய்ஸை கட் பண்ணணும் வெறும் 8 செகண்டுக்கு. ஸோ அதுதான் அடுத்த 2வது 8 செகண்ட். அந்த 8 செகண்டுக்கு மைண்ட் வாய்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ அடுத்த 3வது 8 செகண்ட். இந்த 8 செகண்ட்ல செயல். இந்த செயல்ல என்ன பண்ண போறோம், நம்ம எந்த செயலும் செய்ய போறது இல்லை. எந்த செயலும் செய்யாமல் அமைதியாக இருக்கும் இந்த உடம்ப நீங்க கவனிக்கணும். இந்த உடம்ப 8 செகண்டுக்கு அசையாம இருக்கிற இந்த உடம்ப நீங்க கவனிக்கணும். எந்த செயலும் இல்லை, அமைதி. எந்த எண்ணமும் இல்லை, எந்த சொல்லும் மைண்ட் வாய்ஸ் இல்லை. அடுத்த 3வது 8 செகண்ட் உங்க உடம்ப மட்டும் கவனிக்கிறீங்க. ஸோ இப்போ உடம்புக்கு ஃபுல்லா ஒரு ஃபீல் வரும். அந்த ஒரு ஃபீல்னு நான் சொல்லும் போது ஏதோ சந்தோஷமான சுகமான ஃபீல் இல்லை. ஆரம்பத்துல நீ இந்த பயிற்சி பண்ணும்போது ஒரு அன்ஈசினஸ் வரும், ஒரு அன்கம்ஃபர்டபுள் வரும். அது இருப்பு கொள்ளாது. சிம்பிளா சொல்லணும், உங்க இருப்பு கொள்ளாது. அது ஏதாவது பேசணும், ஏதாவது இமேஜ் வேணும், அதுக்கு ஏதாவது சிந்திக்கணும், அதுக்கு இருக்கும், அது உடம்பில் அசைக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும். இதுதான் அந்த 3வது 8வது செகண்ட்ல இதுதான் நடக்கும். ஸோ ஆனா நீங்க எதுவும் பண்ணாம அந்த 8 செகண்டுக்கு உங்க உடம்பு அது வாட்டுக்கு கல்லு மாதிரி அது வாட்டுக்கு கடக்கிறத நீங்க கவனிக்கணும். இந்த 3வது 8 செகண்ட். சரி, இந்த 8 செகண்ட்ல நீங்க பண்றதெல்லாம் என்னன்னா வெறும் கவனித்தல். முதல் 8 செகண்ட் எந்த எண்ணங்களும் இல்லை என்பதை கவனித்தல். அடுத்த 8 செகண்ட்ல எந்த கான்வர்சேஷனோ மைண்ட் வாய்ஸ் எதுவும் இல்லை என்பதை கவனித்தல். அடுத்த 3வது 8 செகண்ட்ல உங்க உடம்பு எந்த வேலையும் பண்ணாம கல்லு மாதிரி கிடக்கு அப்படின்றத கவனித்தல். இப்ப 4வது 8வது செகண்ட் உங்க தன்மை. இப்போ இந்த அன்ஈசினஸ் இருக்குல்ல, ஒரு மாதிரி இந்த 3வது 8 அந்த உடம்பு அசைக்கணும் போல வாட் எவர், அதை கூல் டவுன் பண்ணிட்டு இப்போ இந்த 4வது 8வது செகண்ட்ல முன்னாடி நீங்க தனியா எடுத்து வச்சீங்க தெரியுமா. உதாரணத்துக்கு உங்களுக்கு லட்சக்கணக்கான பணம் வேணும்ன்றப்போ அந்த பணம்ன்ற வார்த்தையை பொருளாதார சுதந்திரம், ஒரு ஃப்ரீடம் அப்படின்னு மாத்தி வச்சோம் இல்லையா, அந்த தன்மையை எடுத்துக்கணும் இப்போ. ஸோ அந்த கடைசி 8 செகண்ட்ல அந்த தன்மை, பணம் வந்துடக்கூடாது,
பணம் வந்துருச்சுன்னா எண்ணம் கலங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த பணம்ன்ற மேட்டர் வந்துடக்கூடாது. பட் அந்த பொருளாதார சுதந்திரம்ன்ற தன்மை இருக்கணும். அது லாஸ்ட் 8 செகண்ட். ஸோ இது கண்டினியூஸா இது நீங்க பண்ணும்போது இந்த 32 செகண்டை உங்களுடைய எண்ணம், சொல், செயல், தன்மையை நேர்த்தியா அப்படி வச்சு நீங்க கையாண்டுட்டீங்கன்னா இதுக்கு பேர் இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்குள்ள பிரக்ஞை இருக்கு, இதுக்குள்ள எனர்ஜி சோர்ஸ் இருக்கு. இது நிறைய விஷயங்கள் இதுல பேசலாம். கான்சியஸ்னஸ், சூப்பர், எந்தெந்த டாபிக் எதுனாலும் இதுக்குள்ள பேசலாம். இந்த 32 செகண்ட்ல இத்தனை நடக்குது. ஆக்சுவலி இது என்னடா 32 செகண்ட், சைவ சித்தாந்தப்படி கூட உங்களுக்கு நான் சொல்லணும்னா 64ன்ற நம்பர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 64 கோணங்கள், 64 கலைகள், இப்படிலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கலைகள் அப்படின்னா டிமென்ஷன் அர்த்தம் தமிழ்ல. கலைகள்னா நீங்க நினைக்கிற மாதிரி குதிரையேற்றம், வால் பயிற்சி, இந்த ஒவ்வொரு கலை, பரதநாட்டிய கலை, பாடல் கலை, ஆடல் கலை அப்படி இல்லை. கலை அப்படின்னா டிமென்ஷன் அர்த்தம். ஸோ ஒரு கோணம், இது போன்ற கோணம் மொத்தம் 64 கோணங்களை பெரியவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த 64 எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 8 8 8 இப்படிதான் அந்த 64, 8 × 8 64. ஸோ இதுக்குள்ள நிறைய ஜியாமெட்ரி இருக்கு, நிறைய கணக்கு வழக்குகள், இதுக்குள்ள பெரிய பெரிய ஆராய்ச்சி சயின்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அதை எல்லாத்தையும் பிற்காலத்துல பார்ப்போம். பட் இப்போதைக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 8 செகண்ட்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 8 8 8 8 இந்த 32 செகண்ட் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது உங்களுக்குள்ள பல பரிமாணங்களை தூண்டி விடுது. ஸோ அந்த மாதிரி தூண்டி விட்டுட்டு நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது அதனால தான் அது இன்ஸ்டன்டா நடக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் செய்யற டெக்னிக் இதுதான். அதை வேற ஒரு நிலையில காலத்தை கடந்த தன்மைக்குள்ள போய் எண்ணங்கள் அற்று இது மாதிரியான சில பல, அது ஒரு கெமிஸ்ட்ரி, அது ஒரு ஆல்கமி. அது ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க அதை அந்த முயற்சி பண்ணி அதை பயிற்சி பண்ணினாதான் அது வரும். அது பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த அப்பதான் அந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன்ல அப்பதான் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பயிற்சி பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டுக்காக நீங்க பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது இல்லையோ, ஜென்ரலா நம்முடைய எண்ணம், சொல், செயல், தன்மைகளை நம் கட்டுக்குள் வைத்திருக்கும் அந்த பயிற்சி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி நம்முடைய வாழ்க்கையை மெருகேறி கொண்டே போகும். ஸோ அன்பர்களே, இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷனை பத்தி ஒரு சிறு அளவுக்கு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். இதை பத்தி இன்னும் தொடர்ந்து நிறைய டீட்டெயிலா ஏன் எப்படி இந்த பிரபஞ்சம் வந்து 32 செகண்ட் கொடுத்தா அது எப்படி போய் வேலை, இதெல்லாம் இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம், போக தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு பயிற்சியை பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ், உங்களோட எண்ணம், சொல், செயல், தன்மை இவை அனைத்தையும் நேர்த்தியாக கையாளுவது எப்படி என்ற பயிற்சியை செய்யுங்கள். அதுதான் அடித்தளமே. லா ஆஃப் அட்ராக்ஷனோட அடித்தளமே அதுதான். ஸோ அதுக்கான பயிற்சியில பண்ணுங்க. இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் அந்த 32 செகண்டை எப்படி அதோட நேக்க பிடிக்கிறது, அது எப்படி பயிற்சி பண்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா வர 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 23 சென்னையில ஒர்க் ஷாப் நடக்குது. அந்த ஒர்க் ஷாப்ல நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷனை பத்தின ப்ராக்டிக்கல் ஒர்க் அவுட்ஸ், மெடிடேஷன்ஸ், கைடட் ஸ்டஃப், அதுக்கப்புறம் அந்தகரண சுத்தி பத்தியும் பிரபஞ்சத்தின் மொழி பற்றியும் இவை பற்றியெல்லாம் நம்ம டீப்பா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒர்க் ஷாப்ல சில பயிற்சிகளும் பண்ண போறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள் எனக்கு இந்த நம்பருக்கு எங்கேயாவது பிங் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க லேட்டா பாத்தீங்கன்னாலும் இட்ஸ் ஓகே, மெசேஜுமே அடுத்தடுத்து எப்போ ஒர்க் ஷாப் வருதுன்றதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அன்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இதை பத்தி இன்னுமே டீட்டெயிலாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரை வணக்கம் கூறி விடை பெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய SS சேனல். பாய்.